அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பண தொகையை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாயும் ஆண்களுக்கு 6,000 ரூபாயும் திருமண முன்பணம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தேவையின் அடிப்படையில் அனைவருக்கும் பொதுவாக 5 லட்சம் ரூபாயாக திருமண முன்பண தொகையை உயர்த்தி வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் பேரவை விதி எண் 110 கீழ் ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியிட்ட நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ரயில்களில் முறையான பராமரிப்பு, சுகாதாரம் இல்லை என்றும் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் பயண கட்டணம் மட்டும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கொந்தளித்துள்ளனர். மேலும் ரயில் பயண கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் மூத்த குடிமக்கள், சாமானியர்கள் மிகப்பெரிய பாதிப்பிற்கு ஆளாகி இருப்பதாகவும் ரயில் பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ட்ரெயின் டிக்கெட் ஏறி இருக்குன்றது ரொம்ப 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 அநியாயம். அது என்ன ரயில்வே நிர்வாகம் பஞ்சத்தில் ஓடுதா? நான் திருப்பி அந்த கேள்வியை கேட்குறேன். ரயில்வே நிர்வாகம் பஞ்சத்தில் ஓடுதா? நீங்கள் என்ன அழகான அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரயில்வேயில் பண்ணுறீங்க? கக்கூஸ் எந்த அழகில் இருக்குது? கக்கூஸ் எந்த அழகில் இருக்குது? அதை கொஞ்சம் பாருங்கள். தண்ணி வந்து காட்பாடிக்கு மேலே தண்ணி வராது. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலே ஸ்லீப்பர் கோச்சில் தண்ணியே வராது. சீனியர் சிட்டிசன்னு ஒன்று அந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஒரு கன்செஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கன்செஷனை இவங்க துளி கூட கொடுக்குறதே கிடையாது. என்ன நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோன்றாங்களே, எந்த முன்னுரிமை யாருக்கும் கொடுக்கறதில்ல. அவங்களுக்கான முன்னுரிமை தான் ஒன்றியம் கொடுத்துக்குது. நமக்கு எந்த ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு ஒன்றியம் வந்து எந்த காலத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. முதல்ல வந்து ரயில்வேல சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் ரயில்வே நிர்வாகம் எப்படி கண்காணிக்கலையா? ரொம்ப மோசம் ரயில்வே நிர்வாகம். அதாவது நான் காயல்பட்டினம் திருச்செந்தூருக்கு எக்ஸ்பிரஸில் தான் எடுப்பேன். இப்போ அதையே தாம்பரம் வரைக்கும் நிப்பாட்டிட்டாங்க. ஆரம்பத்தில் 385 ரூபா வரைக்கும் கொடுத்து போயிட்டுருந்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 450 ரூபா கேட்குறாங்க. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 72,160 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,020 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த தங்கம் விலை மீண்டும் ஏற்றம் கண்டிருப்பதால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் வெற்றி நிச்சயம் திட்டம் தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர், மாணவர்கள் கல்வியை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்றும் கூறினார். மாணவர்களான நீங்க வளரணும், வளர்த்தெடுக்கணும் தான் ஏராளமான திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் தரப்போகிறோம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, கல்வியை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. நாங்கள் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி நான் முதல்வர் திட்டம் மூலமா இன்னும் பல முதல்வர்கள் உருவாகணும். உங்க வெற்றியை பார்த்து உங்களை பெற்றவங்க எவ்வளவு மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவாங்களோ அதே அளவு மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன். உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம். நாமக்கல்லில் ஆன்லைன் உணவு விநியோக செயலி நிறுவனங்களுக்கு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் டெலிவரி ஊழியர்கள் கவலையடைந்துள்ளனர். நாமக்கல் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட உணவகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் ஸ்விக்கி மற்றும் ஜொமாட்டோ போன்ற உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்கள் ஒவ்வொரு உணவகத்திற்கும் ஏற்ப கமிஷனில் வேறுபாடு வைத்துள்ளதாகவும், விளம்பர கட்டணம், மறைமுக கட்டணம் போன்றவற்றால் வருமானத்தில் 50% பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி இன்று முதல் விநியோகத்தை உணவக உரிமையாளர்கள் நிறுத்தியுள்ளனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட டெலிவரி ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருதரப்பும் கலந்து பேசி விரைவில் தீர்வு காண வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தற்போதைய நடவடிக்கையே தொடரும் என நாமக்கல் நகர உணவக உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னா இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்காக இருக்கிற டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம் யாருன்னா நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸுக்கு தான். ஏன்னா அவங்க இதை நம்பி தான் வாழ்வாதாரம் இருக்குது. அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த கூடியவரில் ஒரு மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது முடிஞ்சோடனே நாங்கள் உங்களுக்கு தகவல் கொடுப்போம்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8 பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னக்காமன்பட்டியில் கவல்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 8 அறைகள் தரைமட்டமானதுடன் 8 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆலையின் போர்மேனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இஎல்ஐ எனப்படும் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து முறைசார் துறைகளிலும் முதல் முறையாக பணியமர்த்தப்படுபவர்களுக்கு 2 தவணைகளாக நேரடி பண பரிமாற்றம் மூலம் 15,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் எனவும், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் 1 வருடம் முதல் 2 ஆண்டுகள் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 99,446 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த இஎல்ஐ திட்டம் 2 ஆண்டுகளில் நாட்டில் 3.5 கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும், இதில் 1,92 லட்சம் பயனாளிகள் முதன்முறையாக பணியமர்த்தப்படுபவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் பயன்கள் 2025 ஆகஸ்ட் 1 முதல் 2027 ஜூலை 31 வரை உருவாக்கப்பட்ட வேலைகளுக்கு பொருந்தும் என தெரிவித்துள்ள மத்திய அரசு, உற்பத்தி உட்பட அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு உருவாக்குதல், திறன் மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதனன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 7 நாட்களும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதனன்று சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் மாநிலத்தில் கனமழை காரணமாக பியாஸ் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு உட்கட்டமைப்புகள் சேதமடைந்த நிலையில் வாகனங்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. கர்சோக் பகுதியில் 2 இடங்களில் மேகவெடிப்பு ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்ததோடு 7 பேர் மாயமாகினர். கனமழை காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ரத்தினபுரி மாவட்டத்தின் கஹவத்தை பகுதியில் குடியிருப்பு வீட்டில் இருந்த 2 இளைஞர்களை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் மனித நடமாட்டம் இல்லாத வெறிச்சோடிய காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் 22 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் 27 வயதுடைய மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.